பார்த்தா 6 மணி இப்போது. ஏன்னா காலையிலேருந்து தம்பிக்கு தண்ணியே ஊற்றலை நான். ஸோ இப்போ தான் தண்ணி காய வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி சாயங்காலம் என்னன்னு தெரியல, 5 மணிலேருந்தே மழைனா மழை. இப்போ தான் விட்டுச்சு, 1 மணி நேரம் நல்லாவே மழை அடிச்சு, இப்போ தான் மழை விட்டுச்சு. மறுபடியும் வர மாதிரி தான் இருக்குது. அது வரத்தாங்களுக்கும் தம்பியை குளிக்க வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா ஒரு வேலை முடியுது. வாங்க போகலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இல்லை, யாருனா குழந்தைங்க கொடுத்தா நான் தூக்க மாட்டேன், ஏன்னா கீழே போட்டு விட்டு பயத்துக்கு. இப்போ என்னடானாக்கா குழந்தைங்க குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே நான் தான் செய்கிறேன். ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் ஆகிடுச்சி இந்த 4 வருஷத்தில். தம்பியை குளிக்க வைக்கும் போது அவன் உட்காரவே மாட்டான், கால் மேலே எப்பயுமே நின்றுக்கிட்டே இருப்பான். என்னாலே குளிக்க வைக்கிறதுக்கு பயமாகவும் எங்கே கீழே விந்துருவானோன்ட்டு பயத்துலேயே குளிக்க வச்சுட்டு இருப்பேன். எந்த வேலையுமே யாருக்குமே பயந்துக்காதீங்க, ஏன்னா நம்ம வேலை நம்ம தான் செஞ்சாக்கணும். ஐயோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. நான் எப்படின்னா யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன், என்னோடய வேலை நான் தான் செஞ்சுக்குவேன். குளிக்க வச்சு முடிஞ்சிச்சு 2 பேரும். இப்போ வந்துட்டு அவங்க ஆயிரத்தி போயிட்டு பையனை உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்கிறேன்னாக்கா, ஏன்னா காலையில் நான் இன்றைக்கி பாத்ரூம் கழுவுவேன், எல்லாம் இப்போ தான் கழுவி வச்சேன். அதுக்கு முதல்ல நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்க போகிறேன். அரிசியும் எடுத்துக்கிட்டேன், 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு. தண்ணியும் ஊற்றிட்டு அரிசி பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் நல்லாவே ஊறணும். அது வெளியே இருக்கிற வேலையை பார்க்கலாம். காலையிலேயும் சுத்தமாக ஒரே ஒரு பாத்திரம் கூட கழுவலை, எல்லாமே மதியானம் தான் கழுவினேன். அதை தம்பி பார்த்துக்கிட்டு அவன் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் பாத்திரமே கழுவ ஆரம்பித்தேன். பாத்திரம் கூட கழுவிடலாம் போல், ஆனால் அதை எடுத்து அது இருக்கிற இடம் நம்ம வைக்கிறோம் பாரு, அதுதான் எனக்கு பெரிய வேலையாகவே தெரியும். ஒவ்வொரு பொருளும் அதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சு இது பண்ணுறதுக்குள்ளவே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு டைமு. நம்மெல்லாம் அம்மா வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்ற தட்டு கூட கழுவ சொன்னாக்கா ஐயப்பா அம்மா எனக்கு கை வலிக்குது கழுவ மாட்டோம். ஆனால் இப்போ பார்த்திங்களா வாழ்க்கை எப்படி திருப்பி போட்ட மாரி நம்ம வாழ்கிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அவ்வளோதான். அதில் கல்யாணம் ஆன புதுசில் நம்மளை படுத்துவாங்க பாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாறைக்கும். அதெல்லாம் இப்போ கூட நினச்சி பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். எனக்கெல்லாம் யாருன்னா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலுமே பயந்துக்குவேன். ஏன்னா டீ வச்சு கொடுத்தாக்கா நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா, நான் பயத்தில் இருக்கேன். ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் பயத்திலே இருப்பேன். அப்படியே பாத்திரமெல்லாம் அந்த பயத்துக்கே கீழே தூக்கி போட்டு உடைப்பேன். அப்படியே புதுசில் நான் கிச்சனில் போனால் வெறும் பாத்திரம் சவுண்டாக கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னடா இவ்வளோ பாத்திரம் சவுண்ட் பண்ணுறோம் பரிமாவன்ட்டு. இப்போ என்னடா நான் அசால்ட்டாக நம்ம பாட்டின ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்குமே டைம் ஆகும்னு சொல்லுவாங்களா, அது இதுக்கு தான் நினைக்கிறேன். ஒரு வேலை கற்றுக்கணுன்னா கூட அதுக்கான டைம் வரணும் நம்மளுக்கு, அப்போ தான் ஒரு வேலை நம்மளால் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் யார் யார் எந்தெந்த விஷயத்துக்கு வீட்டில் பயந்துருக்கீங்க கல்யாண புதுசில் அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் எல்லா விஷயத்துக்கும் பயந்துருக்கேன். அதுலேயும் குறிப்பாக வீட்டுக்கு யார் நான் வரேன்னு சொன்னால் ரொம்பவே பயந்துருக்கு. அதனால் உங்களை எல்லாரையும் கேட்குறேன். இப்போல்லாம் வந்துட்டு 100 பேர் வீட்டுக்கு வந்தாலும் அசால்ட்டாக நான் ஒன்றே சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். யாருக்கும் எதிர்பார்க்க மாட்டேன், எதுக்குமே பயந்துக்க மாட்டேன். அந்த அளவில் ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம ஈரோடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான். இங்கே ஈரோடு சைடு எப்படி செய்வாங்கனாக்கா, எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகா போட்டு தாளிக்கணும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகணும். உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டு குக்கர் மூடி போட்டாக்க அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் இப்படி தான் செய்கிறோம். பட் உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி செய்வீங்கன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல். இதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டில் இருக்கும் போது குழம்பு தாளின்னு சொன்னாலுமே என்ன நம்ம மேலே எங்கே பட்டுறோமோன்ட்டு நான் தாளிக்க மாட்டேன்ட்டு வந்துடுவோம். இப்போ என்னடானாக்கா எண்ணெயிலேயே கைவிட்டு எடுக்கிற அளவுக்கு மாறிட்டோம் நம்ம எல்லாமே. இப்போ தான் புரியுது அம்மாவோட அருமை, கூட பிறந்தவங்களோட அருமை என்னான்ட்டு. இதுக்கு முன்னாடி சத்தியமாக எனக்கு புரியல அவங்களோட இதெல்லாம். ஒரு பெண் எப்போ மாறுவாங்கனாக்கா, அவங்களுக்குன்ட்டு ஒரு குடும்பம் எப்போ அவங்களுக்கு அமையுதோ அப்போ மட்டும்தான் மாறுவாங்க.
ஒரு பெண் நினச்சா எதை வேணாலும் சாதிப்பாங்க. ஏன்னா பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஒரு சில ஆம்பளைங்க தான் சொல்கிறீங்களே பெண்கள் பார்த்து உன்னால் எதுவுமே முடியாது. ஏன்னா என்னையும் சேர்த்து எங்கள் வீட்லேயும் அதுதான் நடக்குது. அதை தான் சொல்கிறேன். மற்றவங்கள பற்றி கூட நான் குறிப்பாக சொல்ல மாட்டேன். நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது நீங்கள் வந்துட்டு உங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஸோ இது மாதிரி வந்துட்டு உன்னால் முடியாதுன்ட்டு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் அப்படி சொல்ல ஒரு சில பெண்கள் வெளியிலே வர முடியாமல் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்குறாங்க. ஏன்னா பெண்கள் வெளியில் வரணும், அவங்களும் சம்பாதிக்கணும். அவங்களும் சம்பாரித்து நீங்களும் சம்பாரிச்சாக்கா தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இப்போல்லாம் வந்துட்டு ஒருத்தர் சம்பாரித்து அந்த குடும்பத்தை ரன் பண்ணால் ரொம்பவே கஷ்டம். பசங்களை படிக்க வைக்கும் போது மட்டும் இன்னுமே கஷ்டம். இப்போ எதுவுமே இல்லை, நாங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னும் பசங்களெலாம் படிக்க வைக்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமாகும். கொஞ்சம் அவங்களால முடியாத விஷயத்துக்கு கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களும் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. பெண்களுக்கு வந்துட்டு ஆம்பளைங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ குடிக்கிற பழக்கம் யார் யாருக்கு இருக்குன்ட்டு கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள். ஏன்னா